அனைவருக்கும் வணக்கம். கும்பராசிக்காரர்களுக்கு 11/11/2023 முதல் 17/11/2023 வரை கிரகநிலைகளின் அமைப்பு காரணமாக நல்ல செய்தி கிடைக்கும் நேரமாகவும் ஜெயிப்பதற்கான முதலடியை பலமாக எடுத்து வைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் எந்தெந்த விஷயங்களில் கிடைக்க இருக்கிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் ஜீவனஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய வகையில் சூரியன், செவ்வாய், புதன் ஆகிய கிரகநிலைகள் இணைந்து சஞ்சரிப்பது கும்பராசிக்காரர்களுக்கு குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைந்த ஒரு வாரமாக அமையப் போகிறது என்பதை துல்லியமாக உறுதிப்படுத்துகின்றன. ஜெயிப்பதற்காக முதலடியை பலமாக எடுத்து வைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் 11/11/2023 முதல் 17/11/2023 வரை எந்தெந்த விஷயங்களில் அதீதமாக கிடைக்க இருக்கிறது, நல்ல செய்தி கிடைக்கும் நேரமாக எந்தெந்த விஷயம் அமைய போகிறது, தீபாவளி பண்டிகை இருக்கக்கூடிய இந்த வாரத்தில் நிறைந்த நன்மை எந்தெந்த விஷயங்களில் கிடைக்கிறது என்பது கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது பல கிரகநிலைகள் வலுவான மாற்றத்தையும் நல்ல தன்னம்பிக்கையும் வெற்றிக்கான வாய்ப்பை உறுதிப்படுத்தக்கூடிய விதத்தில் அமைய போகிறது. இப்படிப்பட்ட இந்த தருணத்தில் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இந்த தருணத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது சுக்கிரன் அவரது நீட்ச வீடான கன்னிராசியில் சஞ்சரிக்கிறாருங்க. சுக்கிரன் நீட்சம் பெற்றிருப்பது சற்று சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்பட்டாலும் அவரது பகை வீடான சிம்மராசியிலிருந்து விலகி இருப்பது சில விஷயங்கள்ல நல்லதொரு மாற்றத்திற்கு வித்திடக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த தருணத்தில் புதன் மிக வலுவாக விருச்சிக ராசியில் அமர்ந்து சஞ்சரிக்கிறாருங்க. வித்யாக்காரரும் அறிவுக்கு அதிபதியுமாக இருக்கக்கூடிய புதன் விருச்சிக ராசிக்கு சஞ்சரிப்பது சில விஷயங்கள்ல எதிர்பார்ப்புகள் சற்று ஏமாற்றம் அடைவதாக அமைந்தாலும் கூட அவற்றையும் சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை கொடுக்க போகிறாருங்க. சூரியன் மிக வலுவாக 17ஆம் தேதியிலிருந்து விருச்சிக ராசியில் சஞ்சரிக்க போகிறாருங்க. சூரியன் நீட்ச நிவர்த்தி பெறுகிறார். இந்த வாரத்தின் இறுதியில் உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் நீட்ச நிவர்த்தி பெறுவது பல மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. பல்வேறு விதமான விஷயங்கள்ல அலைச்சலும் சிரமமும் குறைந்து எதிர்பாராமல் அனைத்து விதமான பணிகளையும் மிக சிறப்பாக செய்து முடிக்கலாம். இந்த தருணத்தில் பூமிகாரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாயின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் 16ஆம் தேதியிலிருந்து விருச்சிக ராசியில் முழு ஆட்சி பலம் பெறுகிறாருங்க. இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. வாரத்தின் துவக்கத்தில் துலாம் ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் பிற்பகுதியில் 16ஆம் தேதிக்கு பிறகு அவர் முழு ஆட்சி பலம் பெறுவது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாகவும் பல்வேறு விதமான மங்களகரமான நிகழ்வுகள் இனிமையாக செய்து முடிக்கலாம். புதிதாக நிலம், வீடு, வாகனம் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்பை முழு ஆட்சி பலம் பெறக்கூடிய செவ்வாயின் அமைப்பு காரணமாக நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகிறது என்பதை பூமிக்காரகரான செவ்வாய் உறுதிப்படுத்துகிறாருங்க. மோட்சக்காரகராக இருக்கக்கூடிய கேது சுக்கிரனுடன் இணைந்து சஞ்சரிக்கிறாருங்க. நீச்ச நிலையில் சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரனுடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய கேதுவால் அதிரடியான பல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. கேது சுக்கிரனுடன் இணைந்து சஞ்சரிப்பதால் திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் இந்த தருணத்தில் கிடைக்க இருக்கிறது. அதிலும் ஜெயிப்பதற்கான முதலடியை பலமாக எடுத்து வைப்பதற்கான வாய்ப்பை மிக அபரிவிதமாக கேது கொடுக்கிறாருங்க. எதிர்மறையான கற்பனையான கவலைகள், எண்ணங்கள் நீங்கும். இது ஒரு வரவேற்கத்தக்க ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலையாக பார்க்கப்படுகிறது. ராகு மிக வலுவாக மீன ராசியில் அமர்ந்து சஞ்சரிக்கிறாருங்க. குருவின் ஆட்சி வீடான மீன ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய ராகுவால் சில காரியங்கள்ல எதிர்பாராத நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த தருணத்தில் கிடைக்க இருக்கிறது. சமபலம் பெற்ற குருவின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிப்பதால் சில சிக்கல்கள் விலகுங்க. புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும். ஜெயிப்பதற்கான பலமான முதலடியை வைப்பதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறார். சனியின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் மகர ராசியில் இந்த வாரம் முழுவதும் சஞ்சரிக்கிறாருங்க. சனி முழு ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் உத்தியோக ரீதியாக, தொழில்துறை, வியாபாரத்துறை ரீதியாக அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது. முழு சுபகிரகமும் தோஷமற்றவருமாக இருக்கக்கூடிய குரு மேசராசியில் வக்ரகதியில் சஞ்சரிக்கிறாருங்க. இந்த வாரம் முழுவதும் குரு வக்ரகதியில் சஞ்சரிப்பது அவ்வளவு சிறப்பான நன்மை கொடுக்கக்கூடிய அமைப்பு இல்லை என்றாலும் கூட அவர் முழு சுபகிரகமாக இருப்பதால் பெரிய அளவிற்கு சிரமம் இல்லை. அனைத்து விதமான எதிர்பார்ப்புகளும் பூர்த்தியாவதற்கான வாய்ப்பும் யோகமும் இந்த தருணத்தில் நிரம்பி கிடைக்கிறது. சந்திரனும் வலுவாக நல்ல நிலையில்தான் சஞ்சரிக்கிறார். பல நன்மைகள் சந்திரனின் அமைப்பு காரணமாகவும் நிறைந்து கிடைக்க போகிறது. துலாம், விருச்சகம், மகரம் ஆகிய ராசிகள்ல அவர் சஞ்சரிக்க போகிறாருங்க. சந்திரன் துலாம், விருச்சகம், தனுசு, மகரம் ஆகிய ராசிகளில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த வாரத்தில் நல்லதொரு மாற்றத்திற்கு வித்திடக்கூடிய ஒரு வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறார். அது மட்டுமல்லாது ஜெயிப்பதற்கான அடியை பலமாக வைப்பதற்கான வாய்ப்பையும் சாதுரியத்தையும் மிகுந்து கொடுக்க போகிறாருங்க. உதாரணமாக ஒரு பூட்டு பூட்டப்பட்டிருக்கிறது. அந்த பூட்டை திறந்தவுடன் அந்த
பூட்டு பூட்டியிருந்த அறைக்குள் நல்ல பல புதிய வாய்ப்புகள் ஒளிந்திருக்கின்றன. பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் பெறக்கூடிய வகையில் பல பரிசுகள் காத்திருக்கின்றன என்று தெரிந்தவுடனே பலரும் அந்த பூட்டை திறப்பதற்கான முயற்சியில் ஈடுபடுகின்றனர். ஒருவர் மிக பலமாக இருக்க வேண்டும் என்று பலம் வாய்ந்த சுத்தியலை வைத்து பூட்டின் மீது அடிக்கிறாருங்க. அந்த பூட்டானது திறப்பதற்குள் பல சிரமப்பட்டு அந்த பூட்டு மிகவும் சேதமடைந்து திறக்க முடியாமல் போவதற்கான வாய்ப்பு கூட உருவாகிறது. அதே சமயம் இந்த பூட்டின் லாக்குகளை திறப்பதற்காக இயந்திரத்தை பயன்படுத்தி திறக்கலாம் என்று முயற்சி செய்யும் போதும் பூட்டு பலமாக சேதமடைகிறது. ஆனால் இது போன்ற முயற்சிகளில் ஈடுபடும் போது அவர்களுக்கு தொடர்ந்து அந்த நல்ல வாய்ப்பு கிடைப்பதில்லை. ஒரு முறை கிடைப்பதும் பாழாகி விடுகின்ற ஒரு தருணமாக மாறிவிடுகிறது. ஆனால் அந்த பூட்டை திறப்பதற்கு சின்ன சாவி, அந்த பூட்டின் டிசைன் வடிவம் எப்படியோ அதை போன்று வடிவமைக்கப்பட்ட சாவியை கொண்டு அதை திறக்கும் போதும் அந்த வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கிறது. மீண்டும் அந்த பூட்டு அடைபட்டாலும் கூட உங்களிடம் இருக்கக்கூடிய தனி திறமை என்ற சாவியை கொண்டு மிக கடினமாக இல்லாமல் ஸ்மார்ட்டாக அந்த வாய்ப்பை மீண்டும் தக்க வைத்துக் கொள்வதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். எனவே இந்த தருணத்தில் ஜெயிப்பதற்கான பலமான அடியை மிக சாதுரியமாக வைப்பதற்கான வாய்ப்பை சந்திரன் உட்பட பல கிரக நிலைகள் இந்த தருணத்தில் உறுதிப்படுத்துகின்றன. இதை சரியாக பயன்படுத்தி கொண்டால் நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும். இப்படி கிரகநிலைகளின் அமைப்பு இருக்க கும்பராசிக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் குரு வக்ரத்தில் இருப்பது நன்மை நிறைந்த ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. சகாயஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய குரு நன்மை நிறைந்த ஒரு அமைப்பில் சஞ்சரிக்கிறாருங்க. அது மட்டுமல்லாது சூரியன், செவ்வாய், புதன் போன்ற கிரகநிலைகளும் ஜீவனஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் இந்த தருணத்தில் பல்வேறு விதமான நன்மைகள் குடும்ப ரீதியாக கிடைக்கும். ஆனால் அதே சமயம் மோட்சக்காரகரான கேது அஷ்டமத்தில் இருக்கிறார். ராசியின் அதிபதியான சனி பகவான் விரயஸ்தானத்தில் வீற்றிருக்கிறாருங்க. 12 முழு ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். எனவே பல்வேறு வகையான விரய செலவுகள் ஏற்படலாம். சுக்கிரனும் அஷ்டமத்தில் நீச்சத்தில் இருக்கிறார். எனவே அனைத்து விதமான பணிகளிலும் சற்று விழிப்புணர்வு தேவை என்றாலும் கூட இந்த தருணத்தை ஜெயிப்பதற்கான முதலடியை பலமாக எடுத்து வைப்பதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் கும்பராசிக்காரர்களுக்கு மிக வலுவாக சூரியன், முதன்மை கிரகமாகவும் உஷ்ண கிரகமாகவும் இருக்கக்கூடிய சூரியன், அவருடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் போன்ற கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. இந்த தருணத்தில் மிக வலுவாக சந்திரனும் அதீத நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் சஞ்சரிக்க போகிறாருங்க. எனவே நீங்கள் எதிர்பார்த்த அனுகூலமான குடும்ப ரீதியான மாற்றம் நிச்சயமாக கிடைக்கும். பல்வேறு வகையான கவலை அளித்து வந்த விஷயங்கள்ல மாறுகிறது. நல்ல செய்தி ஒன்று கிடைக்கக்கூடிய இனிமையான தருணமாக அமைகிறது. உத்தியோக ரீதியாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மாறுதல் நிச்சயமாக கிடைக்கும். சில விஷயங்கள்ல அலைச்சல் ஏற்பட்டாலும் உத்தியோகத்தில் மனநிறைவு உண்டு. தொழில்துறை, வியாபாரத்துறையில் நீங்கள் திட்டமிட்டபடி லாபத்தை அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் கிடைக்கிறது. அரசாங்க சலுகைகள் உட்பட பல விஷயங்கள் நன்மை நிறைந்தவையாக அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் கிடைக்கிறது. கலைத்துறை மற்றும் அரசியல் துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் அஷ்டமத்தில் நீச்சம் பெற்றிருக்கிறாருங்க. அவர் அஷ்டமத்தில் நீச்சம் பெற்றிருப்பதால் கலைத்துறை ரீதியான பணிகள்ல அதீத கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவை. அதிலும் குறிப்பாக அரசியல் சார்ந்த பணிகளில் ஈடுபடக்கூடிய கும்பராசிக்காரர்கள் அதீத கவனமும் விழிப்புணர்வுடனும் செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய தருணமாக பார்க்கப்படுகிறது. விவசாயத்துறையினை பொறுத்த வரைக்கும் விவசாயத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் 10 ஆட்சி பலம் பெறுகிறாருங்க. 3 மற்றும் 10ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் 10 ஆட்சி பலம் பெறுவது அனைத்து விதமான சிரமங்களையும் விலக்கி நன்மை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே விவசாயத்துறையில் புதிய நிலம், வீடு, வாகனம் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோகம் உண்டு. தடுமாற்றம் அனைத்தும் விலகும். பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாகும். இருந்தாலும் சற்று விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டிய ஒரு வாரமாக பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த தருணத்தை கும்பராசிக்காரர்கள் மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக வாரத்தில் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் நிச்சயமாக கிடைக்கும்.